எப்படி பிடிக்காது தம்பி. அத்துக்குள்ளே மீன் பிடிச்சி ஆண்டவனே ஒன்ன நம்பி அக்கறையில் வந்த பொண்ணு இக்கரைக்கு வந்த கதை விடுகதை அது தொடர் கதை. வணக்கம் கட்டுறது கையளவு. ஏற்கனவே நம்ம குட்டையில் மீன் பிடிச்சா சூப்பரான ஆதரவு கொடுத்தீங்க. அதுக்கு நம்ம கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். அன்றைக்கி பார்த்தோம்னா கோகோ இருந்தார், ஆர்டிஎக்ஸ் மாஸ்டர் இருந்தாங்க. அவங்களே ஆர்டிஎக்ஸ் மாஸ்டர் அந்த மீன் வறுவலுக்கு ரொம்பவே போராடினார். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு மீன் குழம்பும் சரி மீன் வறுவலும் சூப்பராக இருந்துச்சுங்க. அதே போல் தான் அன்றைக்கி நாங்கள் குட்டையில் கொஞ்சம் மீன்கள் விட்டுட்டு போனோம். பிடிக்காமலங்க விட்டுட்டு போனோம். இன்னைக்கு நம்ம குட்டையில் மீன் பிடிச்சி ஒரு வித்தியாசமான சமையல். இது வரைக்கும் இந்த சமையல் யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. விரால், கெண்டை மீன் இருக்கு, கெளுத்தி மீன் இருக்கு, சங்கரா இருக்கு, கிழங்கா இருக்கு, சுறா இருக்கு. என்ன இருக்கு? ஆனா நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேனே. இதை நம்ம இன்னைக்கு ஒரு நாளோ 2 நாள் விட்டோன்னு வைங்க, இருக்கிற மீனையும் 3 பறவைகள் வெளியிலேருந்து வருது. ஒன்று கிங்ஃபிஷர், இன்னொன்று நாரை, இன்னொன்று கொக்கு. அது வந்து பிடிச்சிக்குது. மிச்சம் ஏதாச்சும் 1-2 சின்னது இருக்குன்னா நம்ம பசங்க பிடிச்சிக்கிறாங்க. அது நினைக்கிறாங்க கொஞ்சோண்டு தண்ணி வச்சுட்டு உங்களுக்கு பேசுற பேச்சு அதானே இல்லையா? புடிங்க வித்தியாசமான சமையலை சமைக்கிறோம், சாப்பிடுங்க. இன்னைக்கு ஏன் பங்க தனியாக எடுத்து வைங்க, நாளைக்கு நான் சாப்பிட்றேன். நாங்கள் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, சாப்பிட போறீங்க இல்ல மீன் நூடுல்ஸ் செய்ய போறோம். அப்ப எனக்கு கண்டிப்பா வச்சே ஆனா. அவங்க என்ன சொன்னாங்க? கண்டிப்பா வச்சாகணும் நூடுல்ஸ் தானே கேட்டாங்க. செஞ்சு தரேன். இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கிற மீனை பொறுத்து தாங்க நூடுல்ஸுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மீனுங்களை எடுத்துட்டு அன்னைக்கு மாதிரிங்க கிராமத்து முறைப்படி வறுவலும் செய்ய போகிறோம். அதிகமாக கிடைச்சா. ஆமாம், அதிகமாக கிடைச்சா செய்வோம். ஏன்னா இந்த நூடுல்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் முள் இல்லாத மீன்கள் தான் அதிகமாக பயன்படுத்தணும். அதனால தான் நம்ம இன்றைக்கி வெறா மீன் பார்த்துருக்கோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முள்ளே நம்மளுக்கு ரொம்ப சின்னதாச்சு, மீன் நல்ல பெருசு, முள் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அதனால தான் அந்த பிளான் பண்ணோம். இன்றைக்கி அதை தான் நிறைவேற்ற போகிறோம். வெறா மீனில் இது வரைக்கும் யாரும் நூடுல்ஸ் செஞ்சுருக்க மாட்டாங்க. நாங்கள் செய்ய போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அருமையாக இருக்கும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாமா? பார்க்கலான்ட்டு மேலே போகிறோம். கிராமத்துக்காரங்களாம் தண்ணியில் இறங்குங்க. மீன் மட்டும் கேட்குறீங்கல்ல, நான் செட்டிங்க. ஓ, மீன் பிடிக்கிற யூனிஃபார்ம் வேறையா? இது யூனிஃபார்முங்க. எந்த கம்பெனியில இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க? இந்த கம்பெனில கொடுப்போம் சார். இறங்க பிடிக்க வாங்க. நாங்கெல்லாம் இறங்கினா அள்ளு விட்டுருவேன். மத்தியெல்லாம் அப்படியே தெரிக்கும். அப்படியே ரிவர்ஸ்ல வா, அப்படியே ரிவர்ஸ்ல வா. வாங்க. நிஜமாதான். எங்க ஊர் கம்பெனில நாங்கெல்லாம் அப்படியே மதியே செதற அடிக்க விட்டுருவோம். முள்ளு இருக்குன்னு தான் பயம், வேற ஒன்றும் கிடையாது. வேற ஒன்றும் கிடையாதுங்க. இன்னைக்கு யாருக்கு கேட்ட முதல்ல சிக்கிக்க மாட்டோம். நீ ஏற்றி போட்டு வச்ச மாதிரி தேடிட்டு இருக்கேடா. இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஆழம் இருக்கு. இங்கே வந்துச்சுடா, இங்கே வந்துச்சுடா, இல்லை இங்கே வந்துச்சு. அதான் என்னப்பா முதல் மீனா? முதல் மீனா குடிச்சியா? இரண்டாவது மீன் என்ன எடுத்து டக்குன்னு எடுக்கிறேன். தண்ணி அவ்வளோதாங்க இருக்கு. அன்னைக்கு நம்ம பிடிச்சது எல்லாமே பார்த்தோம்னா நல்ல வெயிட் உள்ள பெரிய பெரிய மீன்கள். அங்கே பாரு அள்ளிக்கிட்டே இருக்கு அப்படியே. ஐயா அங்கே தான் இருக்கு. நீ குத்தும் போதே அங்கே சொல்லிக்கும். டெய்லி அரிசி போட்டு வளர்க்குறேன், இருக்கிற மீனெல்லாம் காலி பண்ணுறீங்க. 2 மீன் பிடிச்சி தரலாம்ல? அதுதான் அதுவும் கேட்குது. பிடிச்ச 4வது மீன். நீ சென்றா நீ தான் ஃபுல்லாக வேட்டை அடப்பாவி. இந்த இடத்துல தான்டா 4 மீன் பிடிச்சிட்டாங்க. அவன் 4 மீன் பிடிச்சிருக்கா. இன்னும் பிடிக்கிறேன் பாரு. மீனை தடவுற மாதிரி தான் தமிழ்நாடு ஃபுல்லாக தடவுறான். தண்ணி விட்டு வெளியில் வந்து தடவுனா தானே கிடைக்கும். தண்ணிலே தேடல எப்பறம் கிடைக்கும். மீனை தண்ணியில் தானே தேட முடியும். அதாவது மீன் பிடிக்கிறதுக்கு நல்லா பலன்னு கல்யாண மண்டபத்துக்கு போகிற மாதிரி சட்டையாக போட்டு வந்திருக்காரு. உள்ளே மாதிரி எவ்வளோ மீன் பிடிக்க மாட்டாங்களா? பொண்ணு நினச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் யாரும் எந்த கம்மாக்கில் போய் இறங்க மாட்டானே.
இங்கே பாரு எப்படி பிடிக்காது தம்பி. பிடிச்சா இல்லையா? பிடிச்சிட்டடா. 5வது மீன். மீன் பிடிக்கிறான் விஜயாக்கா. ஏய் நாங்களும் ஒரு மீனை பிடிச்சிட்டேன். பிடிச்சி விடணும் இன்னைக்கு. எப்போதே நூடுல்ஸ் வெற்றிகரமாக பிடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஏறுமா பழி வாங்குறியா? இல்லையே. போடா முத கட்டைக்கு தாங்க குடம் வைப்பாங்க. நாங்கள் குட்டைக்கு குடம் வச்சிருக்கீங்க. குடம் வச்சிருக்கோம். ஆமாடா. கடிச்சிட்டாடா. 9 இல்லை பெரிய மீன் தான். மாதிரி ஓடிடுவாங்க பேர் வந்து கொண்டாந்து போடுறாக்கா. ஏய் 10 சேங் பிடிச்சாரு. காலில் எனக்கு முள்ளு குத்துன மாதிரி ஒன்றா குத்திட போகுது. ரொம்ப அலசாத. காலில் தடவை வாயில் போய் குத்தும். மாட்டிக்கிட்டா எல்லாம் என் கையில் வந்து மாட்டுதுண்ணா. 11 என்ன தவிர பாடி கார்டு பாலா மீன் பிடிச்சாரா? மீன் பிடிச்சிருக்கானே. வாங்க. பெரிய மீன் பிடிச்சது இல்லையா? இருக்கலே பெரிய மீனா? எவ்வளோ பெரிய மீன்? நெத்திலி மாதிரி இருக்கு. கேமரா மேலேயே போடுறா. நல்ல பெருசுரா வேறாள். சேத்துல இருக்காண்டா தம்பி. ஃபுல்லாகவே சேத்துக்குள்ளே இருக்குது. சேத்து உள்ள 15 தண்ணியில் கிடையாதுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி அரைச்சிட்டோம்னா சேத்தை ஒரு அலசினோம்னா கண்டிப்பாக மீன் கிடைக்கும். எவ்வளோ பெருசுடா. யப்பா எங்கடா இருக்குதா? வாடா வாடா. அதே தாண்டா. போடா. ஏய் பெருசுரா. இந்த பேர் எப்படி ஆத்துக்குள்ளே மீன் பிடிச்சி ஆண்டவனே ஒன்ன நம்பி அக்கறையில் வந்த பொண்ணு இக்கரைக்கு வந்த கதை விடுகதை அது தொடர் கதை. பிடிச்சியா? போடாலும் விட மாட்டேன். ஐயோ யாராது? பழம் உழுகுதுண்ணா. வருஷத்தில் காதல் அடித்தின ஒரு இதெல்லாம் வரும். ஆனால் நம்ம கம்மாயில் நாக்கு ஊறி மீன் வந்தால் நாக்கு ஊறி வந்துக்கினே இருக்குது. காதாடுறதுக்கு நாக்கு விடுறது இல்லடா சகோதரி. ஓ மாதிரியா என்னப்பா முடிஞ்சா இல்லையா? பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. சேத்துக்குள்ளே கிடக்குங்க. 2 மீன் சேத்து அலசி தான் எடுக்கிறோம். எல்லாம் பெருசாக இருக்கிறானா? சேத்தோட சேத்தர இருக்குண்ணா. அதே பாரு அங்கே ஒருத்தர் இருக்கானா. பெருசாக இருந்தாலும் விட்டுருச்சோ? வழுக்குங்க. வழுக்கும். சின்னதாக இருந்துச்சுன்னா கொத்தி அப்படியே முழுங்கிடும். போவோம் பாருங்க. ஆனால் விடாது. ஒழுங்கா கிளம்பி வந்துருங்க. சேத்துலேயே கடந்து செத்துறாதீங்க. ஆமாம் இவர் வாழை வைப்பார். ஆமாண்ணா. முடிச்சிங்கண்ணா. பிடிச்சிட்டியா? முடிச்சிட்டுண்ணா. விடுவேண்ணா. நடக்குமா? இந்த பேர் வாழை வைக்கிறேன் காலை வச்சுட்டாரு இவர். இதுக்கு தாங்க பயப்படுறது. இப்போ இது நுனி கண்டிப்பாக காலில் இருக்கு. பிடிச்சியாடா? பிடிச்சிட்டுண்ணா. இதெல்லாம் கரெக்டாக பிடிச்சிடுண்ணா. ஏய் நார பயலா ஓடியாரா. சரிங்க. நம்ம இன்னைக்கு இந்த குட்டையில் அலசி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அது கால்றா போன தடவை விட இந்த இடம் நிறையா பிடிச்சது. நிறையாவே பிடிச்சிருக்கோம். போன டைம் நல்ல சைஸு எல்லாமே நம்மள்ட்ட மாட்டிச்சு. இந்த மீனெல்லாம் ம் ஐயோ முடிய இருக்கு. இங்கே மேலே நாங்கள் முடிக்கலன்னு நினச்சாலும் விட மாட்டுக்கிறேன். பைப்பில் தண்ணி திறந்தவொடனே உள்ளே வந்துருச்சுங்க. எஸ்கேப் ஆகிட்டாரு. ஆனால் எஸ்கேப் ஆனாலும் எங்கேயும் போக மாட்டார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி வற்றிடும். நாங்கள் அதை தனியாக பிடிச்சி தனியாக செஞ்சுருவோம். இன்றைக்கி நம்ம தேவையான அளவு மீன் ஃபுல்லாகவே பிடிச்சாச்சு. அந்த சேத்தோட அந்த மீனுக்குன்னு ஒரு மனம் வரும் பாருங்க. அட்டகாசமாக இருக்கும். இப்போ போயிட்டு மீனை க்ளீன் பண்ணி நூடுல்ஸ் செய்யலாமா? அவங்க பிடிச்சிட்டாங்க. இந்த சோழியை நான் முடிச்சிடுறேன். ஓகேப்பா. இல்லை துள்ளிக்கிட்டு இருக்காங்களா? சாம்பலை போட ஃபுல்லாக மங்கிட்டாங்கண்ணே.
சாம்பல்லே வாங்கிருச்சா? மீனை கல் எடுத்துக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம குட்டையில், அதாவது கட்டுறது கையில் கனவு தோட்ட குட்டையில் எப்படியெல்லாம் குட்டையை குழப்பி மீன் பிடிச்சேன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம கட்டையை காட்டுறேன்னு கூட்டு வந்து என்ன குட்டையில் மீன் பிடிக்க விட்டாருங்க ஐயா. தம்பி கட்டைன்னு சொல்ல வந்தாங்க ஐயா. ஐயா அப்படியே தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. புதக்கட்டை தான் இந்த மாதத்தில் பிடிக்கிறாங்களா? கட்டையிலையும் பிடிச்சோம்ல, அதனால சொல்ல வந்தேன். மீன் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த ஆண்டி கம்மாயில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யாரும் செய்யாத மீன் நூடுல்ஸ் வறுவல் இருக்கு. ஆமாம், வறுத்து தான் நூடுல்ஸை சேர்க்க போகிறேன். தரமான அப்படி பண்ணுறீங்க. பொதுவாகவே எல்லாத்துக்குமே பிடிச்ச மீனில் பிடிச்ச ஒரு பாகம்னு சொன்னோம்னா தலை. ஸோ அதனால் அதை வறுக்கும் போது தலையை மட்டும் தனியாக ஒதுக்கிடலாம். சதை ஃபுல்லாக நூடுல்ஸுக்கு எடுத்துக்கலாம். விரால் மீன் நூடுல்ஸ் இல்லைப்பா, விரால். விரால் மீன் நூடுல்ஸுக்கு தேவையான பொருள் தரமாக பார்க்க போகிறோம். என்னென்ன பொருள்னு பார்க்குறோம். அழகான குட்டையில் பிடிச்ச மீனை அழகாக கழுவி வெட்டி க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நூடுல்ஸ், செக்கெண்ணெய், கல்லெண்ணெய், மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், காஷ்மீரி தூள், மல்லித்தூள், உப்புத்தூள், வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், வெள்ளை முட்டை, கோசை, கேரட்டை, வெட்டி வச்ச பீன்ஸை, வெட்டி வச்ச கனவு தோட்டத்து பச்சை மிளகா, கடையில் வாங்கின குடமிளகா, அரைச்சி வச்ச பூண்டு, அரைச்சி வச்ச இஞ்சி, மிளகுத்தூள், ரெட் சில்லி சாஸ், டார்க் சோயா சாஸ். இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். இப்போ பார்த்தோம்னாலே தெரியும், ஒவ்வொரு சமையலுக்குமே ஒவ்வொரு மாதிரி காய்கறி வெட்டணுங்க. சமையல் வந்து நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துடலாம், கற்றுக் கொடுத்துடலாம். ஆனால் அந்த வெட்டுறது சொல்லி கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயங்க. காரணம் என்னென்னா, இப்போ இதே பொருட்கள் தான் ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்யினாலும் பயன்படுத்துவாங்க. ஸோ அதுக்கு வேறு மாதிரி வெட்டணும், நூடுல்ஸுக்கு ஒரு மாதிரி வெட்டணும், பிரியாணிக்கு ஒரு மாதிரி வெட்டணும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு காய் வெட்டுறதை கற்றுக்கங்க. ஏன்னா நூடுல்ஸுன்னு போது நூடுல்ஸ் எப்படி நீட்டமாக இருக்கோ அதே போல் தான் நம்ம சேர்க்கக்கூடிய காய்கறிகளும் நீட்டமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம நூடுல்ஸை வேக வச்சு எடுக்க போகிறோங்க. ஏன்னா என்னடா நீங்கள் மீனு கூட மசாலா போட்டு ஊற வச்சுருக்கலாமே அப்படின்னு கூட நினைப்பீங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்து நூடுல்ஸ் வெந்து திரும்ப அந்த நூடுல்ஸை ஆற வச்சு தான் நம்ம சேர்க்கணும். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகும். அந்த அரை மணி நேரத்தில் மசாலா போடணும். அவங்க என்ன மாஸ்டர் நினைக்கிறது, கூட இருக்கிற நானே நினைக்கிறேன். இப்படி காலையில் பனம்பழம் வந்து உளுந்து நீ நினைஞ்சி அப்படியேப்பா. அதேதாங்க தம்பி பார்த்துங்க, பிடிச்ச மீன் இவ்வளோ. இது நடுத்துண்டு, இது வால் துண்டு, இது தலை. நம்ம இந்த நூடுல்ஸுக்கு மீனை வறுத்து தாங்க போட போகிறோம். அதுக்கு தான் மசாலா இப்போ போட போகிறோம். 1 கிலோ அளவுக்கு மீன் இருக்கும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். 1 கிலோ அளவுக்கு ருசி இருக்கும்ல. மக்கள் வந்து எங்களுக்கு விரால் மீன் கிடைக்கல, ஆனால் நாங்கள் இதே மாதிரி நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நடு முள் உள்ள மீன் எந்த மீன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், வண்ணத்துக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவு உப்புத்தூள், ஒரு முட்டைங்க. இது அப்படியே கலந்து வச்சுக்கலாம். இந்த முட்டை சேர்த்தனால தான் மசாலா நல்லா ஒட்டும் நம்மளுக்கு. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செக்கெண்ணுங்க. ஆசை வருது ஐயா, ஊற்றம்போதையா. தம்பி, நீ சமையல் நல்லா வாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உனக்கு பாசமான பொண்ணு கிடைக்கும். கண்டிப்பாக அதுக்கு தான் கற்றுக்கன்றேன். பறிக்கலான்னு போகிறோம், அது முள்ளு சக்குன்னு குத்திடுது. நீங்கள் கொண்டு கையை வைக்கிறனால தான் குத்துது. உலகம் என்ன உண்மையிலே இதான உலகம் எப்படின்னு கேள. கோயிலுக்கு உள்ளே இருக்கிற சாமிக்கு 100 ரூபா கொண்டு அரிசினா வைப்பான். வெளியில் இருக்கிற பிச்சைக்காரன் தட்டில் 1 ரூபா தான் வைப்பான். சாமி கேட்காததுக்கு 100 ரூபா. பிச்சைக்காரனுக்கு பசிக்கும், ஆனால் அவன் கேட்பான், அவனால் கேட்க முடியாது. அவனுக்கு 1 ரூபா. கேட்காததுக்கு 100 ரூபா வைக்கிறாங்க, பசிக்கு கேட்குறவங்களுக்கு 1 ரூபா வைக்கிறாங்க. இதுதான் இந்த உலகத்தினுடைய வழக்கம். இது வந்து தேவாதவங்களுக்கு கடவுள் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடுங்க, அது ஒரு புண்ணியம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேங்க. மசாலாவை பார்த்தாலே எப்படி இருக்கு பார்த்தியா? ஒகேனக்கல்ல அக்கா போடுவாங்க. இங்கே நம்ம மாஸ்டர் அதை விட லுக்கா போட்டிருக்காரு மசாலா. சுடுதண்ணி நல்லா கொதிச்சு வருதுங்களா? நூடுல்ஸ் அப்படியே இறக்கிறோம். இப்போ நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோங்க. அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். ஊற்றுங்கோ.
எண்ணெய் போட்டுருக்கூடா. இப்போ கலக்கி விட்டுக்குறோம். வெந்துருச்சு இல்லையா? ஆமாங்க, இதெல்லாம் சும்மா ஒரு உடனே ஆவிப்பட்டாலே வேணும். மீன் மாதிரியா? எப்படியே ரொம்ப வெந்துருச்சுன்னா ஒன்றோட ஒன்று ரொம்ப ஒட்டிக்கும். நம்ம முக்கால்வாசி வெக்காடு இருந்தால் தான் நூடுல்ஸ் நல்லாவே இருக்கும். நம்ம பாடி கார்டு உதவி பண்ண போகிறார் பேர் ஏழை மக்களுக்கு. பாட்டிக்கு உதவி பண்ணுறாருண்ணா. நம்மளுக்கு நூடுல்ஸ் பக்காவாக வந்துடுச்சு. வடிகட்டிக்க போகிறோம். இப்போ வேறு லெவலுங்க ஐயா. வடிகட்டிக்கலாமா? வாசம் வீசலாம், வடி கட்டலாம். நல்லா ஆற வச்சுக்கிறோம். ஒரு பக்கம் ஆறட்டும். மீன் பொரிக்கிறதுக்கு செக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த வண்ணம் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாத்தையுமே சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டோம். ஏன்னா அப்போ தான் நம்ம நூடுல்ஸில் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வண்ணம் சேர்ந்தே வரும். மசாலாவோட மீன், கல் மீன் வறுவல் கலகலன்னு வருதா? முழு வறுவலா அரை வறுவலா மாஸ்டர்? முழு வறுவல்னு சொன்னோம்னா முடிச்சிருவாங்க. அரை வறுவல், அரை வேக்காடு வெந்தாலே போதுமானதுங்க. முழு வேக்காடுனா ஒரு 2-3 சாப்பிட்லான்னு பார்த்தேன். சரிங்களா? நான் சொன்னேனா? கொஞ்ச நேரத்துலேயே நல்லா பொரிஞ்சு வந்துடுங்க. அரை வேக்காடில் பாதி மீன் எடுத்துட்டு பாதி மீன் அப்படியே விட்டுருங்க மாஸ்டர். சொன்னா கேளுங்க மாஸ்டர். எல்லா மீனுமே நூடுல்ஸுக்கு தான். கல்கண்டை திரி போடுற மாதிரி திரி போடுறீங்க ஐயா. எல்லாமே திருப்பிட்டீங்க. திருப்பியாச்சுங்க. என்னமா இது இருக்குது? அப்படியே கல்லுலேயே ஓரத்தில் வச்சுக்க போகிறோம். அப்போ தான் நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள எண்ணெயெல்லாம் திரும்ப கல்லுக்கு போகும். அந்த எண்ணெயிலே மண்டையை பொரித்து தனியாக எடுத்துக்கலாம். வச்சுட்டு நீ எங்கே போவீங்க? நானா நூடுல்ஸ் முடிகிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் விட மாட்டேன். எனக்கா கிடைக்கிறது. என்னப்பா ரோட்டு கடை ஆக்கிட்டாரு. இந்த மாரி வாசம் வீசினா எவன் வீட்டில் சாப்பிடுவா? எல்லாம் ரோட்லேயே உட்காந்து சாப்பிட்டு போவான். இது என்ன முழு வெக்காடு மண்டைவா? மண்டை. இதில் ஒன்று தண்ணி விடுங்க. இப்போ நம்ம மீன் எல்லாமே ஓரமாக வச்சுருக்கோங்க. இப்போ அந்த மீனெல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஐயோ ஐயோ, அப்பா இந்த ஊண்டினே இருக்குப்பா. அப்பா வேற மாதிரி தலையே வேற மாதிரி தலா. இப்போ இதில் ஒன்று எடுத்து சாப்பிட்லாம்ல? ஒரு பீஸ் கிடையாது. என்றாயா பொறுத்தது போதும், எடுடா. ஐயோ என்னவே கொடுக்குறா? சூடாக இருக்கு. சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. வறுத்த மீன் தலையை தனியாக எடுத்துக்குவோம். எடுத்து போடுங்க ஐயா. நீ மீன் சாப்பிடக்கூடாது. ஓகேப்பா. முழு வேக்காலில் எடுக்க சொன்னால் அரை வேக்காலில் எடுத்து கொடுத்துருக்காக்கா. தம்பி அந்த கேஸ் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிறேன். எரியுதுங்க. இது முழு வேக்காடு தாங்க. முழு வேக்காடு. ஏன்னா அதுக்கப்புறம் போட்டோம்னா மீன் வேகாது. அதனால் முழு வேக்காடு. நீங்கள் சத்தமாகவே சொல்லலாம், அவருக்கு ஒன்றும் பெருசாக கேட்காது. மீன் நம்ம வந்து முள் இல்லாமல் பிரித்து எடுத்துக்க போகிறோங்க. பாடி கார்டுடைய வேலை இன்னைக்கு ஃபுல்லாக மீனை பாதுகாக்கிறதாங்க. மீன் இவனை பார்த்தாலே மீன் மீனை பார்த்தாலே கை பிடி பண்ணி அமைதியாக இருங்க. தலையில் ஒரு பீஸ் சாப்பிட்டாங்க. சாப்பிடலையா? ஐயோ அப்போ அவர் அப்போ இவரை தான் கட்டி போடணும். மாற்றி பிடி. ஆசை விட்டுச்சு. பிரிச்சு மேறாரா இருந்த பாப்பா வேற ஒன்று. நீ உதவியே பண்ண வேண்டாம். அவருக்கு இருக்குண்ணே. முள்ளெல்லாம் தனியாக எடுத்து பாடி எடுக்கும் உனக்கு இருக்குது. 2 இப்போ தம்பி வேணா ஒரு வேலை விடுவோமா? இன்னும் நல்லா ஆஞ்சி எடுங்க. நான் வேலை பார்க்குறேன் பார்த்தீங்களா? நல்லா சூப்பராக இருக்குண்ணா. நூடுல்ஸ் செய்ய போகிறேங்க. 100 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஒரு 2 பெரிய வெங்காயம், 150 கிராம் அளவுக்கு கோஸு, 100 கிராம் அளவுக்கு பீன்ஸ், மொத்தம் 10 முட்டைங்க. அதில் ஒரு முட்டை மட்டும் மீன் பொரிக்கிறதுக்கு எடுத்துட்டோம். 9 முட்டை இதில் சேர்த்துக்கிறோம். நல்ல முட்டை பொடி மாஸ் மாதிரி இருக்குங்களா? இந்த நேரத்தில் ஒரே ஒரு குடை மிளகாய்,
ஒரு 5 பச்சை மிளகாய். பாருங்க இந்த பக்காவை என்னென்ன வேலைலாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறோம். 50 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரவை. ரவை ஒரே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டுங்க. கேரட்டை இந்த நேரத்தில் சேர்த்துக்க போகிறோம். கலர்ஃபுல்லாக இருக்குங்களா? வா கோஸ்மல்லியா பல்ல பல்லன்னு வருதா? கோஸ்மல்லியா? கோஸ்மல் நூடுல்ஸ்ரா? நூடுல்ஸ் அதான் மல்லி மாரி அடி பல்ல பல்ல பல்லன்னு கொட்டுறது இல்லை, அதனால மல்லின்னு. நூடுல்ஸை சேர்க்குறேங்க. அதில் உதிரியாக வருது பார்த்தீங்களா? இல்லை நுணுக்கு மாதிரி செய்கிறீங்க. போட டார்க் சோயா சாஸ் ஒரு இறக்குறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ். ரெட் சில்லி சாஸ் கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் கோசம் மட்டும்தான் போடுவாங்க, கொஞ்சமாக கேரட் போடுவாங்க. நாம் எல்லாமே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். நூடுல்ஸுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்புத்தூள். இப்போ தாங்க உப்பே சேர்க்குறோம். இப்போ தான் சேர்க்கணும். மீன் என்ன சேர்க்கல? இது நம்ம வந்து மீனில் பண்ணுறோம். மீனில் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ண உடஞ்சிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி மீனை சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் தாங்க மீன் சேர்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம சேர்த்தோம்னா மீன் நல்லாவே உடஞ்சி வந்துடும். இன்னொரு விஷயம் தம்பி, இது முழு வேக்காடு மீன் தான். முழு வேக்காடு மீன் தானே? அரை வேக்காடுன்னு சொன்னாங்க. நான் அதனால் கையை வைக்காமல் இருந்தேன். முழு வேக்காடுன்றாங்க. அப்படி மண்டையெல்லாம் தின்ட்டியா? மண்டை தானே தின்னா, நடுப்பகுதி தின்ன. கரெக்டாக வந்துட்டாங்க பார்த்தீங்களா? நான் சொல்லலை. என்ன மீன் இதுங்களா? சங்கரா. ஐயோ கிழங்க. எங்கக்கா இருந்தீங்க மீன் பிடிக்கும்போது? நான் தான் மீன் பிடிச்சேல பாதியோட வேலையாக போயிட்டு. முடிஞ்ச தேங்க்ஸ். அவ்வளோதாங்க, சாப்பிட போகலாம். ரெடி ஆகிடுச்சியா? சிக்கன் 65 நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. தேங்க்ஸ். கண்டிப்பாக. இதனால தான் இந்த மீன் இப்படி தெரியறதுக்காக தான் நம்ம கடைசியாக நம்ம சேர்க்கறது. சாப்பிட்டா மட்டும்தானே தெரியாது மீனுன்னு. அப்படியே மீன் நூடுல்ஸை சாப்பிட போகிறோம். அருமை. சாப்பிடுவோமா? நம்மளுடைய மீன் நூடுல்ஸ் பக்காவாக தயாராகிடுச்சுங்க. விரால் மீன் நூடுல்ஸ். ஆமாம், விரால் மீன் நூடுல்ஸு. அதாவது போட்டு அந்த மசாலா பார்த்தீங்கன்னா கிராமத்து மசாலா. அதனால் ஃபஸ்ட்டு மீனை சுவைச்சிடலாம். சிறப்பாக இருக்குது மீன் வறுவல். அடுத்து நூடுல்ஸு. நூடுல்ஸ் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு ஒருத்தர் வெளுத்து கட்டிட்டு இருக்கான் பாருங்க, நடுவில் வந்துக்கிட்டு இப்படி பார்க்க வச்சு தின்னுக்கிட்டு. யார் உங்களுக்கு யார் விரதம் இருக்கு சொல்ல சொல்லுங்க. உள்ள நினைக்கும் மனசு. திங்கிறீங்களே இதெல்லாம் நியாயமா? வகுத்தையே வலிக்கும். தரமான நூடுல்ஸ்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோம். புதுக்கோட்டை காரைக்குடி அருமையாக இருக்கும் பயணம். இந்த பயணத்தில் புதுக்கோட்டை வந்தீங்கன்னா நான் ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்ருக்கேன். சிக்கன் நூடுல்ஸ் புதுக்கோட்டையில் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் அதை விட பக்காவாக மீன் நூடுல்ஸில் புது விதமாக கண்டுபிடிச்சி செஞ்சு கொடுத்தாரு. உண்மையிலே வேறு லெவல் தான். அப்படியே சும்மா மணக்க வாசமும் வறுத்து போட்ட மீன் கறியும் கலக்கலாக இருக்குது. காலையிலேருந்து கஷ்டப்பட்டதுக்கு அருமையான நூடுல்ஸ். மீன் நூடுல்ஸ் இருக்குது. மீன் நூடுல்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் செய்யும்போது கேரட் வந்து அந்த கோஸு வெங்காயத்தை அதோடு போட்டு செய்வாங்க. அதோட டேஸ்ட் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம செஞ்சது பார்த்தோம்னா கடைசி காய்கறியாக தான் கேரட்டை சேர்த்தோம். அது மென்று சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதோட அந்த பச்சை மிளகாய் குடமிளகாய் போட்ட அந்த மீன் எல்லாமே சேர்ந்து அவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு உணவு தாங்க. வித்தியாசமான சுவை தான். இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாச்சு இந்த மாதிரி மீனை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு நாளாச்சு, எல்லா நாளும் வேண்டாங்க. வாரத்தில் இல்லை, ஒரு வருஷத்தில் ஒரு நாளாவது சாப்பிடுச்சேன். ஆமாம், வாரத்தில் ஒரு நாள் இல்லை, வாழ்க்கையில் ஒரு நாள். நீங்கள் அந்தளவுக்கு போயிட்டீங்க. எனக்கு அப்படிக்கா இருந்துச்சு. சாப்பிடவே இல்லை. இல்லை நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு. நிகழ்ச்சியா? வழக்கம் போல தாங்க இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு கலகலப்பாகவும் காமெடியாகவும் ஒரு நல்ல பயனுள்ள சமையலாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்ற நம்பிக்கையில் நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். இதே போல் வித்தியாசமான உணவு வகைகள்லாம் தொடர்ந்து வர உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுரை சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். என்ன மக்கள் வந்து நம்மளை பார்க்குறாங்கடா, மரியாதை கொடுறா கொஞ்சமாவது.
அடுத்து ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கற்றது கையளவு குடும்பம். வணக்கம். வணக்கம். நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.